அசோக்கால தான் நீங்க அஜித் சார் ஆல்சோ மீட் பண்ணீங்க அங்கதான் மீட் இல்லையா? பண்ண அஜித் சார் ஃபர்ஸ்ட் டைம் சினிமாட்டோகிராஃபி கற்றுக்கணும். அதனால போய் சந்தோஷோட ஜாயின் பண்ணோம். அவரெல்லாம் யாரும் கூட தெரியாது எனக்கு அப்போ. அப்புறம் எப்படி போய் ஜாயின் பண்ணீங்க? ஸோ சந்தோஷ் சார் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு. 20 ஷூட்டுக்கு போயிருந்தேன் மதுரைக்கு. லஞ்ச் டைமில் ஒரு தம் என்ன அடிச்சுட்டு கம் அப்படின்னு சொல்லிட்டு தம் அடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு எனக்கு வந்து பசி லஞ்ச் டைமில் இவர் என்ன தனியாக கூப்பிட்டு தம் அடிச்சுட்டு ஷோவில் கை போட்டு கூப்பிட்டு போயிட்டு கதை சொல்லிட்டு இருக்காருன்னு சுத்தமாக ஐடியாவே கிடையாது எதுக்குன்னு. அப்போ தான் தெரிய வந்தது டெரரிஸ்ட் அப்படின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தார். அதே நடிக்க கூப்பிட்டாரு. திருப்பி வழக்கம் போல நான் இல்லை சார் ஐ வாண்ட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஷட் அப் அண்ட் கம் ஆக்ட். அவர் தானே டைரக்டர் கேமராமேன் அவர் தான். ஆமா. அவரோட படம் தானே அது. இல்ல நீங்க ஆக்சுவலி அசிஸ்டண்டா கேட்டது அவர் பண்ற கேமராக்கா இல்ல அந்த டைரக்டர் வேலைக்கா? அந்த நிலைமையில எது கொடுத்தாலும் ஓகே எனக்கு ஒரு அசிஸ்டண்டா இருக்கணும். See photography was your I specialize in photography. நானா வாலண்டியரா போயிட்டு எல்லாமே பண்ணி ஓகே then he realized okay he wants to learn he wants to do something அப்படின்னு சொல்லிட்டு then slowly become his director and assistant. அப்போ parallelly we learned cinematography also. ஓகே ஓகே. அங்க இருந்து ஆனா நான் ஒர்க் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பீட் ஃபிலிம்ஸ் தான். நான் சொன்ன படம் பாதி உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலா. டெரரிஸ்ட், சரஸ்வதி, மல்லி உங்க நாட்டுறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவ்வளவு தெரியாது. யா ஸோ அதான் ஸோ தீஸ் ஆர் த ஃபிலிம் தட் ஐ ஒர்க். மெயின் ஸ்ட்ரீம் வந்து அவரோட ஒர்க் பண்ணது வந்து ஃபிஸா. தட் வாஸ் ரித்திக்ஸ் செகண்ட் ஃபிலிம். ஓகே. ஜெயா பச்சன் இது அப்போ தான் பாம்பேக்கு மூவ் பண்ணேன் சென்னையிலேருந்து. அண்ட் அசோகா வித் ஷாருக். தட் வாஸ் அ லாஸ்ட் ஃபிலிம் ஆஸ் அன் அசோசியேட். அண்ட் அசோக்கால தான் நீங்க அஜித் சார் ஆல்சோ மீட் பண்ணீங்க அங்கதான் மீட் இல்லையா? பண்ண அஜித் சார் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே.